வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அண்ட் கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியரை நம்ம வந்து கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம் அண்ட் கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இஸ் வென் த ஹார்ட் இஸ் அனேபிள் டு பம்ப் சஃபிஷியன்ட்லி. ஹார்ட்னால் சஃபிஷியண்ட்டாக பம்ப் பண்ண முடியாது. சஃபிஷியண்ட்டாக பம்ப் பண்ணால் தான் என்ன பண்ணும், பிளட் ஃப்ளோ டு தி பாடி, பிளட் ஃப்ளோ நம்ம பாடிக்கு வந்து பிளட் ஃப்ளோ ஆகும். நம்ம ஹார்ட் வந்து பம்ப் ஆகலைன்னா நம்ம பாடிக்கு தேவையான பிளட் வந்து போகாது, பிளட் ஃப்ளோ டு தி பாடி வந்து போகாது அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் என்னென்ன டைப்ஸ் இருக்குது பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர் அண்ட் டயஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர், 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சிஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர் பார்ப்போம். சிஸ்டோலிக் டிஸ்ஃபங்க்ஷன் describe the heart's inability to pump efficiently after filling with blood. Systolic dysfunctioningனா ஹார்ட் அதான் சொன்னல, inability to pump efficiently, inability இது வந்து பம்ப் பண்ண முடியாது. இதனால ஆஃப்டர் ஃபில்லிங் வித் பிளட் ஃபில் ஆனாலும் அதை வந்து பம்ப் பண்ணி அது ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இட் ஆஃப்டன் அக்கர்ஸ் வித் ஹார்ட் பிகம்ஸ் வீக் அண்ட் என்லார்ஜ்டு. எதனால் அக்கர்ஸ் வித் எதனால் ஆகுதுன்னா வீக்னஸ் ஆஃப் தி ஹார்ட் அண்ட் என்லார்ஜ்மெண்ட்னால ஆகுது. இது வந்து ரைட் சைடு ஆஃப் தி ஹார்ட்டுக்கும் வரும், லெஃப்ட் சைடு ஆஃப் தி ஹார்ட்டுக்கும். இது ரெண்டும் அக்கர்ஸ் இன் போத் சைட்ஸுமே அக்கர்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் டைஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர் அக்கர்ஸ் when the heart muscle is stiff than usual. டைஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர்னா அந்த ஹார்ட் மசில்ஸ் வந்து யூஸ்வலாக ஸ்டிஃபாக இருக்கிறத விட ரொம்ப அதிகமாக ஸ்டிஃப்னஸ் ஃபீலிங்கில் இருக்கும். ஆனால் வந்து ஹார்ட் ஏபிள் டு பம்ப் நார்மலி, ஹார்ட் வந்து பம்ப் பண்ண முடியும் நார்மலாக. அஸ் ஹார்ட் இஸ் ஸ்டிஃப் இட் டஸ் நாட் ஃபில் அப் வித் பிளட் ப்ராப்பர்லி பிகாஸ் இட் டஸ் நாட் ரிலாக்ஸ் நார்மலி. ஹார்ட் வந்து நார்மலாக ரிலாக்ஸ் ஆனால் தான் பிளட் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகும். அந்த வென்ட்ரிகல்ஸில் இப்போ ஃபில் ஆகணும்னா ஹார்ட் வந்து அந்த வென்ட்ரிகல்ஸில் உள்ள மசில்ஸ் வந்து ரிலாக்ஸாக இருந்தால் தான் பிளட் ஃபுல்லாக வந்து ஃபில் ஆக முடியும். ஆனால் டைஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியரில் வந்து என்ன பண்ணலாம், பம்ப் பண்ண முடியும், ஆனால் அது வந்து பிளட் வந்து ஃபில் பண்ண முடியாது. when the heart does not fill up with blood, அந்த ஹார்ட் மசில்ஸ் வந்து பிளட் வந்து ஃபில் ஆக முடியலைன்னா என்ன ஆகும்னா இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் இன்சைட் தி ஹார்ட்டில் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அதே டைமில் லங்ஸில் வந்து ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆகும். இட் கேசஸ் பேக் ஆஃப் ஃப்ளூயிட் இன்ட்டு தி லங். அதே தான் லங்கில் வந்து ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆகும். இது அப்புறம் காசஸ் ஆஃப் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொரோனரி ஆர்டரி டிசீஸ், அப்புறம் ஹார்ட் அட்டாக் அண்ட் டயபெட்டிஸ், அப்புறம் ஒபிசிட்டி அண்ட் ஸ்மோக்கிங் அண்ட் அனீமியா, தைராய்டு ப்ராப்ளம் அண்ட் ஸ்ட்ரெஸ். தீஸ் ஆர் த காசஸ் ஆஃப் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர். நெக்ஸ்ட் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்ப்போம். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸில் ஃபஸ்ட்டு கன்ஜஸ்டட் லங் வந்து கன்ஜஸ்டடாக இருக்கும். அதான் நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, பிளட்டு வந்து அந்த ஹார்ட்டில் வந்து பிளட்டு ஃபுல்லாக முடியலைன்னா ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆகும்னு சொன்ன லங்கில். அது வந்து என்ன ஆகும்னா என்ன கேஸ் பண்ணுதுன்னா ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்திங் கேஸ் பண்ணுது லங். ஏன்னா வந்து அடிக்குவேட்டு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்காது அதில். அதனால தான் என்ன ஆகுது, ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆகுது, ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்திங் ஏற்படுது. நெக்ஸ்ட்டு ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன். லெஸ் blood reaches the kidney which can result water retention can cause swelling of the ankles, legs and abdomen. fluid retentionனா லெஸ் blood வந்து கம்மியாக வந்து கிட்னிக்கு ரீச் ஆகுது. அதனால் என்ன ஆகுனா வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு வாட்டர் ரிட்டென்ஷன் என்ன கேஸ் பண்ணுதுன்னா ஸ்வெல்லிங் ஆஃப் தி ஆங்கிள்ஸு, லெக்ஸு அண்ட் அப்டமன் எல்லாத்துலேயும் ஸ்வெல்லிங் ஆகுது. Next, fatigue and dizziness. A reduction in the amount of blood reaches the organ of the blood can cause feeling of weakness. The amount of blood வந்து ஆர்கன்ஸ்க்கு கம்மியாக ரீச் ஆகுது, கம்மியாக கிடைக்குது. அதனால் நமக்கு என்ன ஃபீலிங் ஏற்படும்னா வீக்னஸ் ஆகும். நம்ம அப்புறம் மயக்கம் வரும். irregular and rapid heartbeat. இது வந்து ஹார்ட் might pump more quickly to try to contract the lower blood volume of the blood. இப்போ பிளட் வால்யூம் கம்மியாக இருக்கனால ஹார்ட் மசில் ஃபுல்லாக கான்ட்ராக்ட் பண்ணி ப்ரெஷர் ஏற்படுத்துறதுனால தான் அப்போ தான் பிளட்டை இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுனால நமக்கு வந்து ரேபிட் ஹார்ட் பீட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்டிகேஷன். வாட் ஆர் த இன்வெஸ்டிகேஷன் டேக்கன் ஃபார் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர்? ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட். பிளட் டெஸ்ட் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா டு செக் தி பிளட் கவுண்ட் செக் பண்ணுறதுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் யூரின் டெஸ்ட். நெக்ஸ்ட்டு செஸ்ட் எக்ஸ்ரே எதுக்கு எடுக்கிறாங்கன்னா டு ஐடென்டிஃபை என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தி ஹார்ட். இப்போ வந்து செஸ்ட் எக்ஸ்ரே ஹார்ட் வந்து இப்போ என்லார்ஜ்மெண்ட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோகார்டியோகிராம் எதுக்குன்னா டு ரெக்கார்ட் தி எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆர் ரிதம். அந்த ரிதம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, ஹார்ட் ரிதம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோகார்டியோகிராம் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எக்கோகார்டியோகிராம் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் தட் செக் தி பம்பிங் ஆக்ஷன் ஆஃப் தி ஹார்ட். இது வந்து எதுக்குன்னா ஹார்ட்டோட பம்பிங் ஆக்ஷனை இது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக எக்கோகார்டியோகிராம் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஹார்ட், அதனால் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எம்ஆர்ஐ. நெக்ஸ்ட்டு ஆஞ்சியோகிராம் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டில் நான் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட். கிவிங் அப் ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஈட்டிங் ஏ ஹெல்த்தி டயட் தட் இன்க்ளூட் plenty ஆஃப் ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ், குட் குவாலிட்டி ஃபேட், அன்ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஹோல் கிரெயின்ஸ். நம்ம வந்து ஹெல்த்தியான டயட் ஃபாலோ பண்ணோம்னா இதை வந்து மேனேஜ் பண்ணலாம். எக்ஸசைஸ் ரெகுலர்லி அண்ட் ஸ்டேயிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. எக்ஸசைஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் மேனேஜ்மெண்ட் ஃபார் தி கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர். நெக்ஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் மாடரேட் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அவாய்ட் ட்ரிங்கிங் மோர் ஆல்கஹால் எடுத்துக்கிறது, இன்டேக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் ஆன்டிகோயாகுலன்ட்ஸ் ட்ரக்ஸ் thin the blood, make it harder than the blood clot and helps prevent a stroke. ஆன்டிகோயாகுலன்ட்ஸ்னால் பிளட் வந்து கிளாட் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணி அப்புறம் ஸ்ட்ரோக் ஏற்படுறத ப்ரிவெண்ட் பண்ணுது. ஆன்டிபிளேட்லெட் ட்ரக்ஸ் மெடிகேஷன் தட் ஸ்டாப் பிளட் பிளேட்லெட் ஃப்ரம் ஃபார்மிங் கிளாட்ஸ். இதுவும் அதே தான், பிளட் பிளேட்லெட்டை வந்து கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு angiotensin converting enzyme inhibitor drugs reduce the heart workload by helping the arteries relax and lowering blood pressure. இது வந்து ஆர்ட்ரிஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணி வச்சு என்ன பண்ணுதுன்னா ஹார்ட்டோட ஒர்க்லோடை குறைக்குது. அப்புறம் பிளட் ப்ரெஷர் லோவரிங் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டார் பிளாக்கர் ரெடியூஸ் த சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியரோட சிம்டம்ஸை ரெடியூஸ் பண்ணுது அண்ட் ப்ரிவெண்ட் பிளட் ப்ரெஷர் ஃப்ரம் ரைசிங். பிளட் ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் கொரோனரி ஆர்ட்ரி பைபாஸ் கிராஃப்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹார்ட் வால்வ் சர்ஜரி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இன்பிளான்டபிள் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அசிஸ்ட் டிவைஸ் வச்சு லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை டிவைஸ் வச்சு இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே, டெய்லி இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கில் ஒரு டிசீஸ் கண்டிஷனை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.